அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வேலைவாய்ப்பை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆமாங்க, எல்லாரும் ஃபோட்டோலேயே தம்ப்நெயில்லையே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, இந்த மின்சாரத்துறையிலிருந்து வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறது லிங்க் வந்து ஓப்பன் ஆகிருக்குது. புதிய 2025 ஒரு நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே முதல் அரசு வேலையாக வந்திருக்கிறது. இந்த மின்சாரத்துறை வேலை தான் இந்த 2025 முதல் அரசு வேலையாக இந்த மின்சாரத்துறையில். சரிங்களா? ஸோ இந்த மின்சாரத்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை மட்டும்தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில் இந்த தடவை முதல் முறையாக 2025 முதல்ல ஒரு அரசு வேலையாக வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த மின்சாரத்துறை வேலைக்கு யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ண முடியும், எந்த ஏஜில் இருந்து எந்த ஏஜ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும், அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, இந்த மின்சாரத்துறை வேலைக்கு மாத பர் மந்த் சேலரி எவ்வளோ கொடுப்பாங்க, இதுக்கான ப்ரமோஷன்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது, அதே மாதிரி இதில் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் ரெக்யூர்மெண்ட்ஸ்லாம் தேவைப்படுகிறது, அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குது, டோட்டல் வேகன்சி எவ்வளோ வந்திருக்கிறது, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது எந்த டிபார்ட்மெண்ட்டில் இது வந்திருக்குது, இது எல்லாமே நம்ம வந்து A to Z எல்லா தகவலுமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம். மெயினாக நமது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து ஒரு முக்கியமான மகிழ்ச்சிகரமான தகவலும் காத்துட்ருக்கு. அது என்ன ஏதுன்றதை வீடியோவோட தொடர்ச்சியாக சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே தொடர்ந்து பார்க்கறதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலை ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான வீடியோஸ் தான் நம்ம வந்து இதில் பார்க்க போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஜாப்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் இந்த மாதிரி முக்கியமான அப்படியெல்லாம் தொடர்ந்து வரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். பவர் கைட் ரெக்ரூட்மெண்ட் 2025 25 கம்பெனி செக்ரட்டரி போஸ்ட், அதாவது பார்த்தீங்கன்னாக்க கொடுத்துருக்காங்க. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பர் மந்த் சம்பளம் 30,000 ப்ளஸ் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் வந்து 16ஆம் தேதி 1வது மாதம் 2025. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் 2025 அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க. இது தெளிவாக பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக. ஓகேங்களா? இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆர்கனைசேஷன் நேம், அதாவது எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா பவர் கேட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா மின்சாரம் தயாரிக்கக்கூடிய இடத்திலிருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஜாப்போட கேட்டகரியை பொறுத்திருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான், நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். அதாவது பார்த்தீங்கன்னா நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான், ரெகுலர் ஜாப். ஓகேங்களா? இப்போ வந்து பார்ட் டைம் ஜாப் அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ மதியம் வரைக்கும் ஒரு ஜாப், ஈவினிங் வரைக்கும் ஒரு ஜாப் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஃபுல் டைம் ஒர்க் தான், ரெகுலர் ஜாப் தான். ஓகேங்களா? டோட்டல் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25 போஸ்டிங் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. கம்பெனி செக்ரட்டரி. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ஜாப்போட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே நீங்கள் வந்து லொக்கேஷன் இருக்குது, அப்ளை நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி தான். ஓகேங்களா? ஒரு இந்தியன் சிட்டிசனாகவே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 25ஆம் தேதி இருந்து 25ஆம் தேதி 12வது மாதம், அதாவது போன வருஷமே, அதாவது இந்த டிசம்பர்லேயே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ க்ளோசிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 16 ஜனவரி 16ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. ஓகேங்களா? அதுக்குள்ளே எல்லோரும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டோட்டல் வேகன்சி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த டோட்டல் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா போஸ்ட் நேம், அதாவது கம்பெனி செக்ரட்டரி ப்ரொஃபஷனல், இந்த போஸ்டிங்கு தான் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். 25 போஸ்டிங். நிறைய பேருக்கு நினைப்பீங்க, என்னடா போஸ்டிங் வந்து கம்மியாக இருக்குது, நான் வந்து கிடைக்குமா, இப்போ 500 பேர் அப்ளை பண்ணோம்னா எங்கே அந்த 25 போஸ்டிங் நம்ம வந்து காம்படிஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட சஜஷன் பார்த்தீங்கன்னா, அரசு துறையிலேருந்து ஒரு வேலை வந்துருச்சா, ஸோ கவர்மெண்ட்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுறாங்களா, ஸோ அது 10 போஸ்டிங்காக இருந்தாலும் சரி, 500 போஸ்டிங்காக இருந்தாலும் சரி, 50 போஸ்டிங்காக இருந்தாலும் சரி, 50,000 போஸ்டிங்காக இருந்தாலும் சரி, அரசு துறையிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சா, அப்ளை பண்ணுற லிங்க் ஓப்பன் ஆகிடுச்சா, கண்டிப்பாக அனைத்து வேலைகளுக்குமே அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? ஏன் அப்படின்னா
நீங்கள் எல்லா வேலைகளுக்கும் அப்ளை பண்ணி இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். இந்த வேலைன்னா அந்த வேலை கன்ஃபார்மாக கிடச்சிரும். நம்ம ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பாக முயற்சி தான் நம்ம முதல் வெற்றியே. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து தொடர்ந்து நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அரசு வேலை கண்டிப்பாக கிடச்சிரும். ஸோ அது எந்த துறை அப்படின்றது கன்ஃபார்மாக நீங்களும் டிசைட் பண்ண முடியாது. நீங்கள் இன்டர்வியூ நல்லா பண்ணீங்க அப்படின்னா, எக்ஸாமும் நல்லா அட்டென்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். அப்போது நீங்கள் அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான அரசு வேலைக்கும் அப்ளை பண்ணணும். ஐ சஜஸ்டன். ஓகேங்களா? ஸோ அதுதான் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன். என்ன இந்த மின்சாரத்துறை வேலைக்கு என்ன படிச்சிருந்தால் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏசிஎஸ் அசோசியேட் மெம்பர் இன்ஸ்டியூட் ஆஃப் த கம்பெனி செக்ரட்டரிஸ் ஐஏஎஸ் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதன் குவாலிஃபிகேஷன் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏஜ் லிமிட். ஓகேங்களா? ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 18 வயசில் இருந்து 29 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வேலை வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நினைக்கிறேன். ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேலைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த வேலையை பொறுத்த வரைக்கும். அடுத்தது சேலரி. இதை பர் மந்த்து சம்பளமே பார்த்தீங்கன்னா சம்பளம் அதிகமான சம்பளம் தான். ஸோ அதனால் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா முழுக்க நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சஜஸ்டடே பண்ணுறேன் இந்த வேலைக்கு எல்லாமே. ஓகேங்களா? ஸோ கம்பெனி செக்ரட்டரி ப்ரொஃபஷனல் 30,000 ப்ளஸ் இண்டஸ்ட்ரியல் அலவன்சஸ் எல்லாமே, ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 35% பேசிக் பே இது எல்லாமே கிடைக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து வீடு கொடுத்துருவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள்கிட்ட கார் அலவன்சஸ்ஸு ஸோ அப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களே வந்து அக்கோமடேட் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஜாப்பு. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப அதிகமான சம்பளத்தோடு வந்திருக்க ஒரு அரசு வேலைன்னு பார்த்தோம்னா இந்த அரசு வேலை தான் அது. ஓகேங்களா? ஸோ இந்த மின்சாரத்துறை வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கிடைச்சது அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமான சம்பளம், அதிகமான உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு லைஃபே செட்டில் ஆகிக்கலாம். அந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்புன்னு வச்சுக்கங்களேன். சிம்பிளாக சொல்லணும்னா அப்படி தான் சொல்லணும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவே இந்த வேலையை வந்து வாங்கிக்க முடியும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து எதுவாக இருந்தாலும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி எங்களை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? ஸோ செலக்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் மார்க்கை வச்சு தான். ஓகேங்களா? உங்களுடைய பர்சன்டேஜை வச்சு தான் ஷார்ட் லிஸ்ட் தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களே இப்போ தனித்தனியாக இன்டர்வியூ பண்ணுவாங்க. இன்டர்வியூவில் வந்து நீங்கள் நல்லா பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வேலை கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து எக்ஸாமே கிடையாது. ஃப்ரீயாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எந்த விதமான எக்ஸாமே கிடையாது. ஒன்லி இன்டர்வியூ மட்டும்தான். உங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஜாப் இது. ஓகேங்களா? அடுத்ததான் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேன், அதாவது இராணுவத்தில் எக்ஸ் சர்வீஸ் மேன் இருப்பாங்க இல்லையா, அவங்க பிடபிள்யூ அப்ளிகேட்ஸ் இவங்க யாராவது நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது. ஓகேங்களா? மீதி பிசி எம்பிசி பிசிஏ எஸ்சி எஸ்சிஏ இவங்களாம் அப்ளை பண்ணுறீங்க இல்லையா, இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து 400 ரூபா. நிறைய பேர் வந்து ஃபீஸ் 400 ரூபாயா அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அப்ளை பண்ணுறது ஃபீஸ் 400 ரூபா சொல்லியிருக்காங்க. நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறோம் இந்த அரசு வேலைக்காக நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஸோ சஜஸ்டட் பண்ணுறேன் எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இந்த வேலைக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஸ்டார்டிங்கில் தான் இருக்குது. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். யாராருக்கெல்லாம் இந்த மின்சாரத்துறை வேலைக்கு அப்ளை பண்ணமோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் அப்ளை பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அப்ளிகேஷன் வந்து க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரி 16ஆம் தேதியோட க்ளோஸ் பண்ணிடுறாங்க அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடியே எல்லோரும் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் என்னன்னு சொல்லிட்டு இதுலேயே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அப்ளை லிங்க்குமே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது அப்டேட். ஓகேங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான வீடியோ இருக்கும். எல்லாருக்கும் பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு முக்கியமான அரசு வேலையை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான அப்டேட்டை சந்திக்கிறேன். தேங்க்யூ.